ஒரு பண்டிகை மனங்களை ஒன்றாக இணைத்தது. ஒரு பிறப்பு மனிதநேயத்தை ஆழமாக விதைத்தது. ஒரு உரிமை பெண்களின் குரலுக்கு வலிமையை கொடுத்தது. இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இந்த வருஷத்தோட 238வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களை விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 26. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த வகையில் முதலாவதா மதங்களை தாண்டி மனங்களை இணைக்கும் பண்டிகை. வேறுபாடுகளை மறந்து ஒன்றாக கொண்டாடப்படும் திருவிழா. ஒரு பண்டிகை மகிழ்ச்சியை மட்டுமல்ல, சமத்துவத்தையும் சொல்லித் தருகிறது. 2026ஆம் ஆண்டின் திருவோணம் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா ஒரு பிறப்பு உலகிற்கு ஒரு புதிய வழியை காட்டிய நாள். அன்பை விதைப்போம், மனிதநேயத்தை வளர்ப்போம், ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்பதை நினைவு கூறும் புனித நாள் தான் இன்று மிலாது நபி. இஸ்லாமிய மரபில் நபிகள் நாயகம் முகமது அவர்களின் பிறப்பை நினைவு கூறும் நாளாக மிலாது நபி அனுசரிக்கப்படுது. இதே போல ஆகஸ்ட் 26 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. ஒரு வாக்கு என்பது வெறும் வாக்கு அல்ல, ஒரு குரல். அந்த குரலுக்கு உரிமை கிடைத்த நாள் இன்று. பெண்கள் சமத்துவ தினம். அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே அனுசரிக்கப்படுது. இந்த வரிசையில் அடுத்ததா நாய்கள் வெறும் செல்ல பிராணிகள் மட்டுமல்ல, நண்பனாக, காவலனாக, சில நேரங்களில் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகவே நம்முடன் பயணிக்கின்றன. நாய்களின் அன்பையும் அவற்றின் பாதுகாப்பையும் நினைவு கூறும் நாள்தான் இன்று தேசிய நாய்கள் தினம். இறுதியா ஒரு சாதாரண பொருள் அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசியமானதாக மாறியது. ஒரு சிறிய கண்டுபிடிப்பு சுகாதாரத்தையே மாற்றியது. தினசரி வாழ்க்கையில் நாம் அதிகம் கவனிக்காமல் பயன்படுத்தும் பொருட்களில் ஒன்றுதான் டாய்லெட் பேப்பர். இந்த அத்தியாவசிய பொருளின் பயன்பாடு, வசதி மற்றும் சுகாதார முக்கியத்துவத்தை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேஷனல் டாய்லெட் பேப்பர் டே அனுசரிக்கப்படுது. இந்த நாளின் மறையா நினைவாக ஒரு இதயம் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்காகவே துடித்தது. ஒரு கரம் ஆதரவற்றவர்களுக்கு அரவணைப்பாகவே மாறியது. அவர்தான் அன்னை தெரசா. மனிதநேய சேவையின் அடையாளமாகவே உலகம் நினைவு கூறும் அன்னை தெரசாவின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று. சவால் நிறைந்த பாதையை மாற்றி விடாதீர்கள். உங்கள் பயணத்தை வலிமையாக்குங்கள். நிச்சயம் வெற்றி வசப்படும். நாளைய தேதியில் சுவாரஸ்ய செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.